உள்ள வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்களா சட்டசபைக்குள்ள வந்து? அப்பாவுக்கு வந்து இப்படி கை காட்டுறது கதையெல்லாம் யாரு கேட்டாங்க? இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? பண்பாகாதவங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க? பண்பான உள்ளவங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னா இது மக்கள் கொடுத்தது. மக்கள் கொடுத்து தீர்ப்பு. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறது மக்கள் கொடுத்து தீர்ப்பா? டிவிக்கேன்லாம் நான் வரல, நான் ரெப்ரசென்ட் பண்ணி உங்களை நான் உட்கார வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப நீங்க எங்களுக்காக நீங்க பேசணும். நீ 50 நிமிஷம் பேசுற, நீ 50 சண்டை போடுறதுக்கு நாங்க உங்களை தேர்ந்தெடுக்கல. வெளியில வரும் போல இருந்தாலும் உங்கள் ஊழல் குற்றச்சாட்டுலாம் நிரூபிக்கப்படும் படுன்னு சொல்றேன். நாங்க நிரூபிச்சு காட்டுங்களேன்னு சொல்றேன். ஏன் காட்ட மாட்டாங்க இவங்க? உட்டா இதுக்கப்புறம் ஐட்டம் சாங் வைப்பாங்க. அப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு வெளியே வந்து உட்டா ஐட்டம் சாங் வைப்பாங்க, மரபா அது அப்படி பேசலாமான்னு கேட்குறாங்க. இப்ப அவங்க பண்றது எல்லாமே ஆக்கப்பூர்வமா நடத்துறா. திமுக போன எலெக்ஷன்ல தோத்துச்சு, ஆட்சி இறங்கிடுச்சு. அவங்கள அந்த தலைவரோட தோல்வியை குத்தி காமிச்சு அந்த தொண்டர்களோட மனத்தை புண்படுத்து. உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் தொண்டர், திமுக தொண்டர்கள் தான். அவங்க தலைவரை பத்தி தப்பா பேசினா அவங்களுக்கு கோவம் வந்தா தெரியும். அவங்கள குத்தி காமிச்சு காயப்படுத்தியே நாங்க அரசியல் பண்ணுவோன்றது என்ன மாதிரி அரசியல்? காயப்படுத்துறதை விட சொந்த பர்சனல் அட்டாக். இப்படி உங்க ஆக்கம் தெரியாதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இருக்குங்கிறது, மனைவி இழுக்கிறது, அது நீங்க நாகரிகத்தை பத்தி நீங்க பேசலாம். அது அவங்க மனைவிதான் எடுத்தாங்க சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டா விஜய் அவர்களுடைய மனைவி செங்கல்பட்டு நீதிமன்ற செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும். இதுல என்ன மாதிரியான நாகரிகம்? நான் என்ன சொல்றேன், 2.5 வருஷ கட்சிக்கு நீங்க இப்படி சொன்னீங்கன்னா 75 வருஷம் திமுக இப்படி பண்ணலாமா? மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? நீங்க நாங்க தான் அனுப்பி வச்சோம் சொல்றதுல என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை 3 பேர் குழு கூட்டி முடிவெடுக்கிற முன்னாடி அறிவாலயம் வந்துட்டு போனாங்களா இல்லையா? மக்கள் தீர்ப்பு வந்த நாள் மே 4 நைட் என்ன சொன்னாரு? திமுக சிறந்த எதிர்கட்சியாக செயல்படும், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி இருக்கிறேன் ஒரே வார்த்தை போட அன்னைக்கு நைட்டே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 50 தொகுதி நீங்க அப்ப உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு நம்ம ஒரு முதலமைச்சரா அபிஷியல் ஃபோர்ஸ் இருக்காங்க. நான் கேக்குறேன், குதிரை பேரத்துக்கான நீங்க கேக்குறீங்களா ப்ரூஃப்? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எலெக்ஷன் முடிஞ்சதுதான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமான்னு பார்த்தோம். ஆட்சி அமைச்சது. இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போவாங்களான்னு கேட்டோம். சட்டமன்றத்துக்கு போனாங்க. அமைச்சர் இவங்க இல்லாமல் அமைச்சராக போகிறாங்கன்னு அமைச்சர் ஆனாங்க. ஆளுநர் உரையும் ஆரம்பிச்சது. அதில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், 2 எதில் பாடினீங்க, நிறைய பிரச்சனைகளை தாண்டி இப்போ முதலமைச்சர் பதிலுரை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த சட்டமன்ற நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்ற நிகழ்வு பொறுத்தவரை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணுறதுன்றது எல்லா டைம் பண்ணுறது தான். எப்போவுமே வந்துட்டு எதிர்கட்சின்றது வெளிநடப்பு பண்ணாதான் எதிர்கட்சி. சட்டையெல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு பண்ணாங்கன்றதை தாண்டி அதுக்கப்புறம் முதலமைச்சராக உள்ள வந்தாரு. அது நீங்க நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முதலமைச்சராக உள்ள வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தான் அட்ரஸ் பண்ணாங்க. சட்டை கிழிச்சு வெளில போனாலும் மட்டும் நீங்க சொல்லுவீங்க. ஆனால் அது முதலமைச்சர் வந்தாரு. வெளிநடப்பு பண்றதுன்றது சரி. நேற்று இன்னையோட அவை ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சபாநாயகர் ஒரு வாயில சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தலைமையில எங்க திமுக எம்எல்ஏ எல்லாம் வெளியில நடந்து போறாங்க. போனதுக்கு அப்புறம் திடீர்னு பக்கத்துல அங்க ஒருத்தர் பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏஞ்சி மேடை பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. மறுக்கப்பட்டது. அதுக்கு நடுவில் ChatGPT போட்டு எடுத்து மேடை பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அங்க போய் நாங்க என்ன சொன்னோம், நாங்க போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆகுற நீ என்ன இங்கே பேசிட்டு இருக்கிறேன்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட் மாதிரி அது மாதிரி தான் நடந்துச்சு. அப்போ வந்து வெளிநடப்பு பண்ற ஒரு விஷயம் வந்து வெளிநடப்பு கூட இல்லை. அவை முடிஞ்சிச்சு சொன்னதுக்கு அப்புறம் ஏஞ்சி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சோசியல் மீடியாவில் போய் எழுத வேண்டியது. நீங்க என்ன இங்க ராஜ்மோகன் பார்த்து பயப்படுறீங்க, அமைச்சரை பார்த்து பயந்து வெளில போறீங்க ஓடுறீங்கன்னு. இல்ல நான் என்ன கேட்கறேன், வாய் திறங்க சிஎம் சார் அப்படின்னு கருப்பு பேட்ச் போட்டு விட்டுறது. அதுக்கு அடுத்த நாளே பதிலுரை அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறப்ப சிஎம் பதிலுரை கொடுக்குறப்ப தானே சிஎம் பேசுவாரு. எல்லாத்துக்குமே முதலமைச்சர் தான் பதில் கூறணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா சட்டமன்றத்துல? எல்லாத்துக்குமே முதலமைச்சர் தான் பதில் கூறணும் இல்லை. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்தா திரு கலைஞர் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா நம்ம பார்த்துருக்குறோம். ஏதாவது பாயிண்ட் வந்தா மட்டும்தான் அவங்க பசங்க, மற்ற எல்லாத்துக்குமே பதிலடி தான் இருக்கும்.
எல்லாமே கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களை நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். முன்னாடி இருந்த முதலமைச்சரும் பேசுவாங்க. இப்ப முதலமைச்சர் பேசுறது இல்ல, பதினோரு அன்னைக்கு மட்டும் தான் வாய் திறக்கல. இன்னைக்கு போதுமான்னு கேக்குறேன் பேசுனது. இன்னைக்கு பேசுறது நல்லா சிறப்பா வந்து ஒரு நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு சிங்கிள் டேக்ல பேசலனா ஏன் பேசலன்னு பேசுனா ஸ்கிரிப்டட் செலக்ட் பண்ணி அப்ப என்னதாங்க நான் பண்ணணும்? இத்தனை வருஷமா அரசியல் ஃபாலோ பண்றேன். ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து இந்த உள்ள வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்களா? சட்டசபைக்குள்ள வந்துட்டு சட்டசபைக்குள்ள வந்து இந்த ஆக்ஷன் குட்டி கதை சட்டசபையில சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் அரசியல் தலைவர் சட்டமன்றத்துல நாக்கு கடிச்ச சம்பவம் நடந்திருக்கு. சட்டமன்ற நாக்கு கடிச்ச சம்பவம் நடந்திருக்கு. அது எதிர்க்கட்சியில உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் சட்டையை கிழிச்சு சபாநாயகரை வெளியே வர வச்சு தர இழுத்து அன்பழகன் அவர்கள் இங்க உட்காந்துட்டு நீ உட்காரு சட்டசபை நடத்துனதெல்லாம் நாங்க பார்த்தோம். இதே திமுக உறுப்பினர்கள் திமுக காரங்க நீங்க பேசுங்க, நியாயத்தை பேசுங்க. அதுக்காக ஒரு இப்படி செய்ய காட்டுனதுக்குன்றீங்களே எப்படி நடந்துருக்கு? ராயபுரம் எம்எல்ஏ ஏஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சட்டசபை லைவ் கட் பண்ணி விட்டு அவர் எந்திரிக்க விட்டு பேச விட்டு சோசியல் மீடியால நீங்க ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணி எழுதுறீங்களே அவர் ஏஞ்சி வந்துட்டாரு இந்த பிகில் படத்துல வர மாதிரி சீன்ல ரீக்ரியேட் பண்ணாங்க உள்ளன்னு. அப்போ சட்டசபையை வந்து முன்னாடி நாள் தான் சொல்றாரு நம்மளுடைய அந்த அமைச்சர் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, சட்டமன்றம் இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரத்யேகமா இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ஃபுல் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கே பாதியிலே கட் பண்ணி விட்டீங்க. ஏன் கட் பண்ணி விட்டாங்க அன்னைக்கு? அதுவே அவருக்கே தெரியல சொல்றாரு. அவருக்கு தெரியல யார் அரசு நடத்துறா, யார் கவர்மெண்ட் நடத்துறா, அவருக்கே தெரியாம எப்படி கட் ஆகுது லைவ்? அதை நீங்க கட் பண்ணி விட்டுட்டு ஒரு நரேட்டிவ் வெளில செட் பண்ண பாக்குறீங்க. அன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பார்த்தா முதலமைச்சர் போட்டு இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு. நீங்க லைவ் போட்டீங்களா? இதுக்கு முன்னாடி லைவ் பார்த்து சட்டமன்றம் நீங்க பார்க்கல? யாருமே பார்த்தோம், லைவ்ல பார்க்கல. டைரக்ட் 24/7 இதான். இப்ப கூட நான் சொல்றேன், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது அவங்க பேச காட்ட மாட்டாங்க. வெறும் ஆளுங்கட்சியில அமைச்சர்கள் பேசுறப்போ முதலமைச்சர் பேசுறப்போ 2021 to 26 கரெக்ட்டா நடந்துச்சு. சரி, இவங்க வந்து க்ளீன் கவர்மெண்ட் லைவ் குடுக்குறேன்றாங்கல, ஏன் இவங்க காட்ட மாட்டாங்க? அப்ப 2021 26ல க்ளீன் கவர்மெண்ட் இல்லையா? அப்ப இல்ல, இவங்க மாற்றம் தான சொல்றாங்க. மாற்றம் உங்களை மாற்றம் சொல்றதானே வந்து போடுறாங்க. அதனால ஓட்டு போட்டுட்டாங்க. நாங்க பண்றதெல்லாம் க்ளீன் இல்ல பண்ணணும். நானும் ஆமோதிக்கிறேன். கண்டிப்பா லைவ் கொடுத்துருக்கணும் தான், இல்ல பண்ணணும் அப்படிங்கிறப்ப. இருந்தாலும் இப்ப சட்டமன்ற நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதிர் அப்படிங்கிறதா இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியாகவும் நம்ம சொல்றோம். திரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தோத்திருந்தாலும் அவருடைய பையன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு எதிராக இருக்காரு, ஒரு சிஎம்மா இருக்காரு, ஒரு யங்ஸ்டருக்கான. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காலங்கள் பார்த்திருக்கோம். ஒரு வயது உள்ள சட்டமன்றம் இந்த பக்கம் ஒரு யங்ஸ்டர் ஒரு யங்ஸ்டர் நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. இவரும் கொஞ்சம் மீம் டெம்ப்ளேட் அதெல்லாம் வச்சு பேசுறாரு. இவரும் அவர் என்ன பாஷையில பேசுறாரோ அவர் அடிக்கிறாரு. இவரு குட்டி கதை சொல்றாரு, இவரு அதுக்கு என்ன கதை ரிப்ளை பண்றாரு. நல்லா இருக்கா பாக்குறதுக்கு? இது அப்படி நல்லா இல்லையா? நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆரோக்கியமா போகணும். இப்ப ஆரோக்கியமா போகணும்னா அந்த ஆரோக்கியமான தொடக்கத்தை யார் கொண்டு வரணும்? அங்க உள்ள போயிட்டு குட்டி கதை யாரு கேட்டா? அங்க போயிட்டு அப்பாவுக்கு அனுமே இப்படி கை காட்டுறது கதையெல்லாம் யாரு கேட்டா? அது அப்படி சொன்னாங்கன்னா அவர் எந்த பாணியில பேசுறாரோ அதே பாணியில தான் பதிலடி கொடுக்க முடியும். என்னங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் வே இருக்கு, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் வே இருக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன், இப்படி கேட்கறேன், நீங்க கேட்கும்போது இப்படிதான் இருக்கும்னா அது உங்களோட பாயிண்ட். இப்படியா இருக்குன்னு நாங்க சொல்லுங்க. அவர் என்ன பேஜ்ல அவரோட ஸ்டைல் அதே மாதிரி அவர் நாங்க எதிர்த்து பதில் சொல்லுவோம். இப்போ இவராது ஒரு 5 வருடம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு, ஒரு துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, ஒரே இதுல எம்எல்ஏ, ஒரே இதுல அமைச்சர், ஒரே இதுல துணை முதலமைச்சர், ஒரே தேர்தல்லையே 2021 26ல நம்ம பார்த்துருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ தானங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாங்க ஆகுது. ஃபர்ஸ்ட் சட்டமன்றம் முதல் எலெக்ஷன்லயே எம்எல்ஏ, முதல் எலெக்ஷன்லயே முதலமைச்சர் அப்படிங்கிறப்ப இனிதான் கத்துப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் இன்னும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான பண்பாகாத ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டு நீங்க சொல்ல வரீங்களா? ஒரு சொல்லுங்க பண்பாகாதவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. அப்புறம் நான் என்ன கேட்கறேன், இது பண்பான உள்ளவங்கள முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னா இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. நான் என்ன கேட்கறேன், இதுக்கு முன்னாடி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறது மக்கள் கொடுத்த தீர்ப்பா? எங்க ஒரு துணை முதலமைச்சர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான். முதலமைச்சர் கிடையாது, முதலமைச்சர் யாரோ கேபினெட் போடுற மாதிரி முதலமைச்சர் யாரு அதுதாங்க மக்கள். அதே மாதிரி தான் இது விஜய் அவர்கள் முதலமைச்சர் யார் போட்டது? முக ஸ்டாலின் விஜய் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் யார் போட்ட தீர்ப்பு? யார் போட்ட தீர்ப்பு? மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அப்போ அந்த கேபினெட்டை செட்டப் பண்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? துணை முதலமைச்சர், டெபுட்டி சிஎம், மினிஸ்டர், ஆட்டோ ஓட்டுறவனையும் போடலாம், பெயிண்ட் அடிக்கிறவனையும் போடலாம். துணை முதலமைச்சருக்கு கேபினெட் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கேபினெட் போஸ்ட் தான். ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு இருக்கிற ஐடியா இருக்குது அவங்களுக்கும் கிடையாது. அரசு போஸ்ட் கிடையாது. துணை முதலமைச்சர்ங்கிறது அரசு போஸ்ட் கிடையாது. அவர் மினிஸ்டர் தான்.
அது ஒரு மினிஸ்டர் தான். ஆமா, அது அவர் தான் டெபுட்டி தேர்ந்தெடுத்து சிஎம் போட்டாரு. அப்படின்னு டெபுட்டி தேர்ந்தெடுத்து அதுதான் கேட்கறேன். நான் என்ன சொல்றேன், மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அது துணை போட்டாரு. ஆமா, அது கரெக்ட் தானே. முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து டெபுட்டி சிஎம் போட்டாரு. அப்ப அதுவும் மக்கள் தீர்ப்பு தான். ஓகே, ஆமா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட். இப்ப அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு, அதுவும் மக்கள் தீர்ப்பு தான். ஆமா, எதிர்க்கட்சி மக்கள் தீர்ப்பு தான். மக்கள் தீர்ப்பு தான். அப்போ அவர் முதலமைச்சர் அநாகரிகமா பர்சனல் விஷயத்த அவையில இல்லாதவர்களை பத்தி ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் பேசுறாருன்னா அவையில இருக்கவங்களை பத்தி தானே பேசணும், இல்லாதவங்களை பத்தி மறைமுகமா சாடுறது எதுக்கு தேவையில்லாத வேலை? மறைமுகமா ஆட்சி கலைஞர் அப்படிங்கிற கருணாநிதினு தெரியாம பேர் சொல்லிட்டாங்க, உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மாத்துறாரு. நானே ஸ்கிரிப்ட்ன்றேன். ஃபர்ஸ்ட் கருணாநிதி அந்த பேரை அவர் பேரை வாயால வச்சு சொல்லி காட்டணும்ன்றதுக்காகவே எல்லாமே ஒரு படங்கிற மாதிரி தானே. ஆமா, அந்த மாதிரி தான். ஒரு 10 ரீல்ஸ் சேருமா, அதுல எந்தெந்த ரீல்ஸ்லாம் நல்ல வியூஸ் போகுமா, சோஷியல் மீடியா ஃபுல்லா இன்னைக்கு இதெல்லாம் கையை எப்படி ஆட்டுறது காட்டணுமா, அதுக்கு அதை பிளான் பண்ணி பண்ண மாதிரி தானே இருக்குது. ஒரு சட்டமன்ற முதலமைச்சர் பதில் உரை மாதிரி இல்லையே அது. பாக்குறதுக்கு அப்படி இதான் இருக்குது. ஆமா, அதுக்கு ஒரு ரீல்ஸுக்கு எந்த நேரத்துல கட் பண்ணி போட்டா கூஸ் பம்ப்ஸ் வரும், எத்தனை ஷேர் ஆகும், எத்தனை ட்ரெண்ட் ஆகும், சோஷியல் மீடியா ரேஸ் ஆகும், ட்விட்டர்ல ட்ரெண்டிங் வரும், இத்தனை ஆயிரம் ட்விட் வரும், அதை மனசுல வச்சு எது ரீச் ஆகுன்றத பண்ணி எழுதி ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. சரி, இவ்வளவு ஆக்ரோஷமா பேசக்கூடியவரு, அவருக்குள்ள இவ்வளவு ஆக்ரோஷம் இருந்துச்சு இல்ல, அப்ப அந்த கேள்வி கேட்கும் போது ஒரு முகத்தை ஒரு சின்ன ரியாக்ஷனாச்சும் வந்திருக்கும்ல இந்த கடைசி 3 நாள்ல. அப்ப ஒரே ரியாக்ஷன் தானே இருந்தாரு, இப்படியே தானே இருந்தாரு. இந்த கேள்விக்கு இவ்வளவு ஆக்ரோஷமான பதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. அப்ப அந்த கேள்வியை அந்த சட்டமன்றத்தை வைக்கும் போது அவர் முக பாவட கொஞ்சமாச்சும் மாறி இருக்கணும்ல. அப்ப பொம்மை மாதிரி தானே இப்படியே தானே இருந்தாரு. அப்போ இது ஸ்கிரிப்டா எழுதி நைட்டு ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணி காலைல பண்ணது தானே. பண்ணாதான் இருந்தாலும் அது ஒழுங்கா பண்றாங்களா அப்படிங்கறதான மேட்டர். அவரோட நடிப்புக்கு நான் என்னைக்குமே குறை சொல்ல முடியாது, சூப்பரான ஒரு. இப்போ எதிர்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இவங்க இதை செய்ய மாட்டாங்க, இது செய்ய தெரியாதுன்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பேசியிருக்காரு. அதுல ஆமா எங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, ஆமா எங்களுக்கு மனுஷங்களை இது பண்ண தெரியாது, ஆமா அப்படிங்கிறதுல 1000 ரூபாய் இது கொடுக்கறதுன்னு சொல்லிருக்கீங்க, அந்த மக்கள் ஓசி தானே அப்படின்னு சொல்ல தெரியாது, ஓசி பஸ்ன்னு சொல்ல தெரியாது. இப்படியே ஒரு அழகா ஊழலை மெயினாக குற்றச்சாட்டி இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 5 வருடங்கள்ல இது ஒரு ஊழல் ஆட்சி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கு. ஊழல் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயமா இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவங்க இந்த ஊழல் பண்ணியிருக்காங்க, இவர் மேலே இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு, இத்தனை அமௌண்ட் ஊழல் பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்களா? டிவிக்கில் யாராச்சும் பண்ணி காமிச்சிருக்காங்களா? இப்போ ப்ரூவன் ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம நடவடிக்கை எடுப்போம். இல்லை, ப்ரூவன் ஃபேக்ட்ஸை பற்றி டிபேட் பண்ணலாம். சட்டமன்றத்துக்குள்ள போய் பக்கத்துல கேட்டு பார்ட்டி சொன்ன வார்த்தை சொல்றாரு, யாரு வாங்கினா, எவ்வளவு வாங்கினா, எதுக்காக வாங்கினா, யாருக்கிட்ட வாங்கினா ஆதாரம் சொல்ல முடியுதா? இப்ப நேத்து பாலியல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. திடீர்னு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்றப்ப குறுக்கிட்டு அதுக்கு ஆதாரம் தான் சொல்லுங்கன்றாங்க. உங்க பேரு, அவங்க எந்த பகுதி, எந்த ஊரை சேர்ந்தவங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதை வரவேற்று கூட பேசியிருக்காரு. நடுவில் இவங்க கம்மியாடுறாங்க சிறையில வரவேற்று கரெக்டா அதோட ஃபேக்ட் சொல்றாரு. இவங்க தாவே கட்சி சேர்ந்தவங்க. இப்ப இவரு ஆதவர்ஜுன் அவர்கள் ஏஞ்சி நின்று 2 வயசு குழந்தை சம்பந்தம் இல்லாத ஒரு கதையை பேசுறப்ப அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு அவர் கேட்டாருல்ல சபாநாயகர். ஏன் உடனே அவர் ஆதாரம் கொடுக்க முடியல? இப்ப இவர் கையில உடனே எதிர்கட்சி தலைவரால உடனே ஆதாரம் கொடுக்க முடியுது. ஒரு சிட்டிங் கேபினெட் மினிஸ்டரால ஆதாரம் கொடுக்க முடியல அந்த இடத்துல. இன்னைக்கு கொடுத்திருக்காரு சார், நேத்து கொடுத்திருக்கணும் ஆதாரம். ஏஞ்சி பேசுறப்ப ஒருத்தரை நான் குற்றம் சாட்டுறேன் அப்படின்னா அத நம்ம முழுசா பேசும்போதே அதற்கான ஆதாரத்தோட இதுதான் இவரு தான் பண்ணாருன்னு ஏன் அவரால் சொல்ல முடியல? தமிழ் தாய் வாழ்த்து பாடலன் வேற எஞ்சி பேசுறாரு. உடனே சபாநாயகர் தமிழ்நாட்டு பாடப்பட்டு சபாநாயகர் அவங்க கட்சி சபாநாயகரே குறுக்கிட்டு சொல்றாரு. அப்ப என்ன, இப்ப சபாநாயகர் திமுக கைக்குள்ளே மாறிட்டாரா? சபாநாயகர் நடுநிலையா இருக்காரு. சபாநாயகர் நடுநிலையா இருக்காருன்றதை தாண்டி சபாநாயகரோட வேலையை நடுநிலையா இருக்குன்ற சபாநாயகரோட ரோல். நேற்று சிவசங்கர் அவர்கள் ஓவரா பேசக்கூடாதுன்னு 50 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னா சபை தலைவர் பேசிட்டு இருந்தாரு. அவரு அதிக நேரம் யாரும் பேசினா அவர் சபாநாயகர் சபை தலைவர் அப்படி சொல்லலாமா? 50 நிமிஷம் அவரு தான் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், இது மனிதன் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அதாவது நாங்க ஏன் ஓட்டு போட்டிருக்கோம்? திமுக டிவிகேன்லாம் நான் வரல, நாம ரெப்ரசென்ட் பண்ணி உங்களை நான் உட்கார வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப நீங்க எங்களுக்காக நீங்க பேசணும், எங்களுக்காக நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். நீ 50 நிமிஷம் பேசுற, நீ 50% சண்டை போடுறதுக்கு நாங்க உங்களை தேர்ந்தெடுக்கல. அதிக நேரம் ஓடுதுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதே ஏஞ்சி இந்த பக்கம் சொன்னதே யாரு? அவை முன்னவர் ஏஞ்சி சொல்றாரு நீங்க அதிக நேரமா பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கான ஒரு பதிலா சொன்னாரு அவர் பேசினாரு. இப்ப சபாநாயகர் நினைச்சிருந்தா இது இந்த இடத்துல தேவையில்லாத வாதம் சொல்லியிருந்தா உடனே குறுக்கிட்டு அவை குறிப்பில் நீக்குங்கன்னு சொல்லலாம். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அண்ணன் சொன்னதை ஏன் அவர் அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொல்லல?
அது தவறான இது தேவையில்லாத வாதம் நான் சொல்லல. அப்போ அவரே ஒத்துக்கிட்டாரு நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறோன்றது. ரொம்ப நேரம் பேசுறாருன்னா எனக்கு அவரோட பெயின் புரியுது. இந்த பக்கம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, இந்த பக்கம் உட்காருங்க உட்காருங்க போதும். அதாவது எப்பவுமே வந்து எதிர்கட்சியில் இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவேசப்படுவாங்க. அவங்கள வந்து கூல் டவுன் பண்றது சபாநாயகர் அதிகமா டைம் எடுத்துப்பாரு. அவர் வந்து மூச்சு கத்துவாரு. ஆனா ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, கேபினெட் மினிஸ்டர்களே நீங்க சீக்கிரம் பேசுனது போதும், நீங்க பேசுறதுல இந்த தவறு இருக்குது, இது தப்புன்னு சொல்லி ஒரு சபாநாயகர் சொல்றதே இந்த மாதிரி தான் என்னால பார்க்க முடியுது. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுறப்ப கரெக்டா கரண்ட் கட்டுன்னு சொல்றதுக்குள்ளேயே மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை குறுக்கிட விட்டாரு. அவர் குறுக்கிட்ட நேரத்துக்கே நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுக்கு ரிப்ளை கொடுத்துறாரு. அதுக்கான ப்ராப்பரான ரிப்ளை கொடுத்துறாரு. 44 நாள் டிரான்ஸ்ஃபார்மருக்கான போட்டோ வித் ஜியோ டேக் கூட இருக்கு, நாங்க சப்மிட் பண்றோம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்கள் ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் நிரூபிக்கப்படும் படுன்னு சொல்றேன். நாங்க நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்றேன். ஏன் காட்ட மாட்டாங்க இவங்களால? இப்போ ஃபேக்ட் வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சட்டமன்றத்துல ஒரு விஷயம் நானும் பார்த்தேன். இல்ல, வழக்கு யாருமே கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. என்ன சொல்றேன், ஊழல் நீங்க சொல்லணும்னா கையில ஃபேக்ட் எடுத்து இவரு இவ்வளவு பண்ணிருக்காரு, இது ப்ரூவ் ஆயிடுச்சு எடுத்து வச்சுட்டு பேசுறவங்கள ஏன் பேச மாட்டாங்க? வெறும் ஊழல் வாயால ஏன் சொல்றாங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்க, யாரு கொடுத்தா அதை பத்தியே பேசாம வெறும் ஊழல். இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது? என் கிளாஸ்ல வந்து என் கிளாஸ்மேட் ஸ்கூல் டிபேட் பண்ற மாதிரி இருக்குது இந்த விஷயம். நீ ஊழல் நீ சொல்றது. இந்த நம்ம சின்ன வயசுல வந்து தளபதி ஃபைட் போட்டு போல, அப்போ வந்து அஜித் அவர்களை பத்தி நிறைய குற்றச்சாட்டியும் சொல்லுவான். டேய் அவருக்கு வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏன் நடக்க முடியாதான்னு சொல்லிட்டு இவன் ஒரு கதை விடுவான். அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நானும் பேசியிருக்கேன், அவர் நடிக்க தெரியாது. உடனே அஜித் ரசிகர் என்ன சொல்லுவான், அஜித் அவர்களை வந்து ஒரு எகிப்து நாட்டு ராணி வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அந்த அளவு அழகா இருக்காரு. அதுக்கும் ஃபேக்ட் கிடையாது, அதுக்கும் எந்த ஒரு ப்ரூவ் எவிடன்ஸும் கிடையாது. அந்த மைண்ட் செட்லயே அந்த தளபதி ஃபைட்டு, சூர்யா ஃபைட்டு, விஜய் சூர்யா ஃபைட்டு, அந்த மைண்ட் செட்லேயே தான் இப்போ இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர்களே இருக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வருத்தம் அளிக்குது. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து அதே குற்றச்சாட்டுறாங்க, ஒரு ரீல்ஸ் ஆட்சி தான் ஓடுது, அது டேக் சொல்றாங்க, விட்டா இதுக்கப்புறம் ஐட்டம் சாங் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு வெளியே வந்து விட்டா ஐட்டம் சாங் வைப்பாங்க, மரபாது அப்படி பேசலாமான்னு கேட்குறோம். சரி, முதலமைச்சரை வாயை திறந்து பேசுவாரான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம். சம்பந்தமே இல்ல, முன்னாடி கேட்குறோம், அதுக்கு சம்பந்தமே இல்லாம மாண்புமிகு அமைச்சர் ஏஞ்சி வந்து அவரு குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு அந்த விஷயத்தை பர்சனலா ட்ரிகர் பண்ணி பர்சனல் டார்கெட் பண்றது, அக்யூஸ் பண்ற விஷயத்த அந்த சட்டமன்றத்துல பேசணுமா? அதை எடுத்து அவர் பேசுவாரு. அப்போ வந்து அதை மக்கள் ரசிப்பீங்க, அதை கொண்டாடுவீங்க. ராயபுரம் எம்எல்ஏ வந்து இறங்கி அடிக்க ஓடி வந்தாரு, அது ஓடி வந்தாரான்னு கூட யாருக்கும் தெரியாது, அப்படி விஷயம் நடந்ததாவே தெரியாது, லைவ் கட் அன்னைக்கு. ஆனால் சோசியல் மீடியால பிகில் பட காட்சியை ரீக்ரியேட் பண்ண சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் அப் வரும், மீம்ஸ் வரும், அதை செலிப்ரேட் பண்றீங்க. இப்போ அவங்க பாணியில அவங்க வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றது, நாங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பொறுத்திருந்து அமைதியா போனாலும் விட்டு பண்ண மாட்டீங்க. அவங்க பாடி ரிப்ளை கொடுத்தாலும் தப்புன்றீங்க. அப்ப அவங்களை எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணணும்னு என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, அது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். இது ஆக்கப்பூர்வம். இப்ப அவங்க பண்றது எல்லாமே ஆக்கப்பூர்வமான அரசியலா? குட்டி கதை வந்து சட்டமன்றத்துல குட்டி கதை சொன்னது ஆக்கப்பூர்வமான அரசியலா? முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா சொல்லாத குட்டி கதையா? ஜெயலலிதா அவர்களை பாராட்டணும், அம்மையார் அவர்களை பாராட்டணும். ஆனா அங்க வந்துட்டு நான் குட்டி கதை சொல்றேன், உங்க அப்பாவை தேடி சின்ன பையன் வந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்துல கையை தூக்கி கண்ணில் வச்சதே நான் முதல்ல இப்படிதான் பாக்குறேன். இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணது ஒரு முதலமைச்சர் பண்றதே இந்த மாதிரி தான் பாக்குறேன். ஒரு அதிகபட்ச கண்ணியம் கையில யாரு கையில அதிகாரம் இருக்கோ அவங்கதான் அதிகபட்ச கண்ணியமா இருக்கணும். எதிர்கட்சி கூட என்ன வேணா பேசலாம், எந்தெந்த குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆனா அந்த கண்ணியத்தை காப்பாற்றப்பட வேண்டியது ஆளுங்கட்சியினர், முக்கியமா முதலமைச்சர். அவர் ட்ரிகர் பண்ணி விட்டு எதிர்கட்சி அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சர் முதலமைச்சர் தான், ஏன்னா அவங்க இலாக்காக்கும் இவரு தான் பொறுப்பு. அப்படிங்கிற அதுக்கான தொடக்க புள்ளியா இப்போ அநாகரிகமான விமர்சனங்கள் வருது, இது வந்து ஒரு வேலிடான அரசியல் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கான தொடக்க புள்ளியே முதலமைச்சரா இருக்கிறப்ப இப்போ வந்து எதிர்கட்சி அநாகரிகமான விமர்சனம் தூக்கி வைக்கிறாங்க, அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்றாங்கன்னா அது வேற. அதுதான் ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு எதிர்கட்சி விமர்சனம் போடுவாங்க, பதில் சொல்லுவாங்க. ஒரு திமுக போன எலெக்ஷன்ல தோத்துச்சு, ஆட்சி இறங்கிருச்சு. அவங்கள அந்த தலைவரோட தோல்வியை குத்தி காமிச்சு அந்த தொண்டர்களோட மனசை புண்படுத்து, உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் திமுக தொண்டர்கள் தான். அவங்க தலைவரை பத்தி தப்பா பேசினா அவங்களுக்கு கோவம் தான். சரி, அவங்கள குத்தி காமிச்சு காயப்படுத்தியே நாங்க அரசியல் பண்ணுவோன்றது என்ன மாதிரி அரசியல்? காயப்படுத்துறதை விட சொந்த பர்சனல் அட்டாக், இப்படி உங்க ஆக்கம் தெரியாதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல இருக்குங்கிறது மனைவி எழுக்கிறது, அது நீங்க நாகரிகத்தை பத்தி நீங்க பேசலாமா? அது அவங்க மனைவி எழுத்தாங்க சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டா விஜய் அவர்களுடைய மனைவி கார்டு இருக்கு, சன் டிவில கார்டு இருக்கு, சன் டிவி கார்டு இருக்கு, செங்கல்பட்டு நீதிமன்ற மனைவி வார்த்தை நான் எக்ஸாக்டா படிக்கிறேன், அவர்களுடைய சோசியல் மீடியால நான் வார்த்தை படிக்கிறேன்.
இங்க பாருங்க, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும். இதுல இது செங்கல்பட்டு என்ன மாதிரியான கோர்ட்டு- நாகரிகம்? சரி சரி, இப்ப குளத்தூரை பத்தி பேசுறது நாகரிகம் நீங்க சொல்றீங்களா? அப்ப நீ இப்படி பண்ணா நான் இப்படி பண்ணுவேன், நீ இப்படி பண்ணா நான் அப்படி பண்ணுவேன். அப்பனா இது என்ன மாற்று அரசியல்ன்ற நானு? எதிர்க்கட்சி- நான் என்ன சொல்றேன், இப்ப இவர் பண்றது மாற்று 2.5 வருஷ அரசியலா? கட்சிக்கு நீங்க இப்படி இப்போ- சொன்னீங்கன்னா இப்போ குளத்தூரை பத்தி 75 வருஷம் பேசுறது- திமுக இப்படி பண்ணலாமா? இருங்க. நீங்க 2.5 வருஷம் ஒரு நிமிஷம் தாவேக்கான்றீங்க, சொல்றேன். தற்குறின்றீங்க. இல்ல, நான் ஒரு சொல்றேன். 75 வருஷ கட்சிங்க இது. அடுத்த மனைவி அப்படிங்கிறது எவ்வளவு? மதுரை மாநாட்டுல ஸ்டாலின் அங்கிள் சொல்லாருல முதல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய், அது ஏதோ ஒரு மாநாட்டுல பொதுக்கூட்டத்துல பேசினாருன்னா அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்காம இருந்தோம். ஆ. சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஆ. குளத்தூரை பத்தி பேசினாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுத்து சட்டமன்றம் ஸ்டாலின் அங்கிள் சொன்னதே திருத்தி ஸ்டாலின் சார்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அதை நாங்க விமர்சனம் பண்ணோம். அந்த நேரத்துல தப்புன்னு பேசணும். ஸ்டாலின் அங்கிள் ஒரு முதலமைச்சர் எப்படி நீ அங்கிள்னு பேசலாம்னு விமர்சனம் பண்ணது விமர்சனம் உண்மைதான். பண்ணாங்க. திமுக காரங்க அப்ப பதிலடி கொடுத்தாங்க. அவருக்கு விஜய் அங்கிள் பதிலடி கொடுத்தாங்க. யாராச்சும் அப்ப யாரும் கொடுக்கல. ஒரு அப்பதான் சொல்றேன், ஒரு பொதுக்கூட்டத்துல, ஒரு பொது மேடைகள்ல, ஒரு தெருமுனை கூட்டத்திலேயே ஒரு மாநாட்டுல பேசுறது வேற, சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஒரு கட்சி சட்டமன்றத்தை தவிர உறுப்பினரை தாண்டி யாரையும் பத்தி பேசக்கூடாது, அது அவை மரபு. ஆமா, அவை மரபை தாண்டி பேசுறாரு. இப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கணும், அப்படிதான் அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள கொடுத்து வெளில வந்து கொடுத்தாரு. நான் என்ன சொல்றேன், இவரு- அவரு ஏங்க, திரு ஸ்டாலின் சட்டமன்றத்திலே- அவர் ஒரு முன்னாள் முதல்வர். எங்க அவரை சட்டமன்றத்துல நம்ம கையில எடுக்காம இந்த 5 வருஷம் ஆட்சி நம்ம பண்ணவே முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனை பண்ணாரு, இந்த தப்பு பண்ணாரு, அதை நான் சரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவரோட வார்த்தை, அவரோட பேரை கண்டிப்பா இழுக்காம இந்த 5 வருஷம் அரசியல் பண்ண முடியாது. 2021 இருந்து 2026 வரைக்கும் திமுக ஆட்சி நடந்துச்சு. எத்தனை முறை அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பத்தி இது உள்ள பேசினாரு. அதிமுக காரங்கள கம்மியான டைம் தான் இருக்கும்னு வைங்க. எத்தனை முறை பேசியிருப்பாரு? அதுக்கு முன்னாடி திரு எடப்பாடியார் ஆட்சி இல்ல, எடப்பாடி ஆட்சியா இருக்கட்டும், நமக்கு அதுதான் சொல்றேன். எடப்பாடியார் உள்ள இருந்தாரு. ஆமா, உள்ள இருந்தாரு. இப்ப உள்ள இல்ல அவரு. அதான் இப்ப குளத்தூர் ஸ்டாலின் அவர்கள் உள்ள இல்ல. எத்தனை வாட்டி எடுத்து பேசுனாங்க உள்ளவங்க? அவங்களுடைய கொலையை குறித்து தீவிரம் விசாரிக்கப்படும், அப்படி அவங்களோட நீதி வாங்கி தரணும்னு போராடக்கூடிய நாகரீகமான முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதான் ஒரு தேர்தலில் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் தோல்வி அடைந்தார், அந்த தொண்டர்கள்லாம் வந்து அதை நினைச்சு வேதனைப்படுறாங்க, அதுல இருந்து மீண்டு வர ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட வேதனைகளை குத்தி குத்தி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இப்ப அவங்களும் தமிழ்நாட்டு குடிமக்கள் தானே. திமுக ஓட்டு போட்டு திமுக உழைச்சி தலைவர் தோத்துறான்னு சொல்லிட்டு சோகமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தானே, தமிழ்நாடு குடிமக்கள் தானே. அப்ப அவங்க உணர்வுகளை திருப்பி திருப்பி குத்தி 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 காயப்படுத்துறாருன்னா ஒரு முதலமைச்சர் என்ன மாதிரி பிஹேவியர், சாடிஸ்ட் பிஹேவியர் தானே அது. இப்பவும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்கா, அது எங்களோட தயவுல தான் அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, சிபிஎம் அவங்களே முஸ்லீம் லீக்கே நாங்கள் எங்களோட முடிவாக தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்க நாங்க தான் அனுப்பி வச்சோம் சொல்றதுல என்ன நியாயம்? சரி, இதே சட்டமன்றத்துல மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசன் இருக்காரு. என்னுடைய வெற்றிக்கு உழைச்சது சோஃபாக்கு அர்த்தம், என்னுடைய வெற்றி சோஃபாக்கு அர்த்தம் கொடுத்தவர் அவர்தான். என்னுடைய வெற்றிக்கு உழைச்சது, என்னோட வெற்றிக்கு அதிகமா உழைச்சது திண்டிவன நகர் பகுதியை சேர்ந்து திமுகவினர் ஒத்துக்கிட்டாரு. எனக்கு வாக்களிச்சவங்க அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்கன்னு ஒத்துக்கிட்டாரு. இன்னொன்னு, ஷாஜகானை தவிர்த்து இன்னொரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல்ல, IUML, அவரு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள படிச்சிருக்காரு. என் வெற்றிக்காக பாடுபட்ட கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள், தொண்டர்கள், அவங்களுக்கு என் வெற்றிக்கு, அவர் வெற்றிக்காக உழைச்சவங்களுக்கு நன்றின்னு இருக்காரு, நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அங்க போயிருக்கக்கூடியவர்கள் முதுகுல குத்திட்டு ஓடி போய் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணதுனாலே அழிஞ்சு போன கட்சி ஒரு காங்கிரஸ் இருக்கு. அதை நாங்க கணக்குல எடுத்துக்கல, அவங்கள நாங்க கணக்குல நாங்க எடுத்துக்கல. அவங்க எங்க கூட இருந்தப்பவே நாங்க வந்து அவங்கள ஒரு கணக்காக எடுத்துக்கல. ஏன்னா வந்துட்டு அவங்கள ஊருக்கு 10 பேர் இருப்பான், அதுல 2 பேர் தான் கொடி பிடிப்போம். அவங்களுக்கும் சேர்த்து கைச்சினத்துக்கு நாங்க தான் ஓட்டு கேட்கணும். கைச்சின அந்த சின்னத்தை கொடி பிடிச்சிட்டு போறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டோம். திமுக காரங்கள்ட்ட 2 கொடியை கொடுத்து கூட்டு வாங்கி அசிங்கமா போகுது சொல்லுவோம். அந்த மாதிரி தான் காங்கிரஸ் காரங்க இருந்தாங்க. அவங்க கணக்குல எடுத்துக்கல. அவங்க வெற்றி 5 தொகுதியில் வெற்றின்றது உண்மையாலே மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு திமுக காரங்க எல்லாரும் வேலை செஞ்சு உழைச்சி ஓட்டு போட்டது அவங்களுக்கு வெற்றியா இருக்கட்டும். அவங்க வேணா எங்கள்கிட்ட சொல்லாம நன்றி கூட தெரிவிக்காம போயிருக்கலாம். ஆனா IUMனுடைய தலைவர் நம்மளுடைய தகைசால் தமிழர் ஐயா அவர்கள் என்ன சொன்னாரு, நேத்து திமுக கூட இருந்தோம், இன்னைக்கு இருந்தோம், நாளைக்கு இருப்போம் சொன்னாரா சொல்லையா? அடுத்த என்ன சொன்னாரு, நீங்க வந்து முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, நாங்க ஆதரவு தரோம்னு சொன்னாலும் சொல்லையா? ஆனா டிராஸ்டிக்கா அமைச்சரவை பதவி வந்ததுக்கு அப்புறம் டிராஸ்டிக்கா மாறுறாரு. இன்னைக்கு வேற ஒரு விஷயம் பேசுறாரு, பத்திரிகையாளர்கிட்டே அவர் ஏதோ கத்துறாரு, சண்டை போட்டாரு, கத்துறாரு, அதெல்லாம் வேற. ஆனா அந்த நேரத்துல சொன்னாலும் சொல்லலையா? சொன்னாலும் சொல்லல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை 3 பேர் குழு கூட்டி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அறிவாலயம் வந்துட்டு போனாங்களா இல்லையா? கண்டிப்பா
திருமாவளவன் அவர்கள் முன்னாலேத்து ஒரு போன வாரம் ஒரு இன்டர்வியூ சொல்றப்ப என்ன வந்து போயிடுங்கன்னு இவ்வளோ திமுக இருக்கவங்க இவ்வளோ ஓப்பனா எங்களை நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தலைவர் அவர்களே திமுக தலைவர் சொல்லுவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அந்த அளவு எந்த தடை விதிகளை போங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதான் பீப்புள்ஸ் மேண்டேட். அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக உள்ள ஓட்டு தான் ஐயுஎம்எல்க்கு உள்ள ஓட்டு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் உள்ள ஓட்டு தான் காங்கிரஸ் எம்எல்ஏக்கான ஓட்டு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் உள்ள ஓட்டு தான் விசிகாவோட ஓட்டு. அப்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட தயவுல ஆட்சி அமைஞ்சிருக்குன்னா அந்த ஆட்சி திமுக தயவால அமைந்தப்பட்ட ஆட்சி தான். அதுல மாற்றுக்கிறது. எத்தனை நாள் சொல்லிட்டே இருக்க போறீங்க? எத்தனை நாள் சொல்லிட்டு சட்டமன்ற சொல்லுவீங்களா? அது வரைக்கும் நெகட்டிவ் இருக்குமான்னு பாக்குறீங்களா? இது வரைக்கும் சொல்லிருக்கோமே. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் தான் சொல்லி கடந்த ஒரு மாசமா ஆட்சி அமைஞ்சு ஒரு மாசம் தானே ஆகுது. இப்பதான் சொல்றேன் உங்க வருஷக்கே நான் வரேன். ஒரு மாசம் தானே ஆகுது பாருங்க. அதே மாதிரி ஒரு மாசம் தானே சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க 6 மாசம் 6 மாசம் நாங்க டைம் கொடுத்து 6 மாசம் ஆட்சி கலைவு நீங்க வந்துட்டு வெட்டி ஒட்டி இந்த மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னு போய் மாத்தி கேள்வி கேட்டு வார்த்தையை வாங்கி நாங்க வந்து இன்டாக்டா இந்த கூட்டணிக்குள்ள நீங்க குழப்பத்துட்டாங்கன்னு பாத்தீங்க. ஆனா ஒரே நிமிஷம், மக்கள் தீர்ப்பு வந்த நாள் மே 4 நைட் என்ன சொன்னாரு? திமுக சிறந்த எதிர்கட்சியாக செயல்படும், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி இருக்கிறேன் ஒரே வார்த்தை போட அன்னைக்கு நைட்டே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முடிச்சாரு. அப்புறம் 50 தொகுதி வின் பண்ணிட்டு நீங்க ஆட்சி சொல்லல, சிறந்த எதிர்கட்சி செயல்படும் சொல்லிட்டாங்க. ஆமா அது சொல்லிதானே ஆகணும். ஆமா எதிர்கட்சி தானே. அப்ப அன்னைக்கு எதிர்கட்சி ஏத்துக்கிட்டு அப்ப உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு நம்ம ஒரு முதலமைச்சரா. ஏன்னா 2 நாள் கழிச்சு தான் சொல்றாரு எதிர்கட்சி ஆகணும்ட்டு. இல்ல அன்னைக்கு மே 4 சொல்லிட்டாரு. மே 4 சொல்றாரு எதிர்கட்சி அந்த கூட்டணி பேரம் இது பண்றதுக்கு முன்னாடி எந்த கூட்டணி? திமுக அதிமுக அபிஷியல் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அவங்க கிடையாது சொன்னது உங்க கூட்டணி கட்சி. இப்ப சொன்னீங்களே இப்ப கூட்டணி கட்சி நாங்க இவங்க திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம், பேச்சு நடப்பு வந்ததாக அப்படிங்கறத நீங்க இப்ப சொன்ன சிபிஐ சொல்லியிருக்கு, ஐயுஎம்எல் சொல்லியிருக்கு, விசிகா சொல்லியிருக்கு. திமுக முதற்கட்ட தலைவர்களோ பேசுனது உண்மை அப்படி தலைவர்களோ பேசுனாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் இல்ல. அப்ப அத பத்தி பேசிக்கணும். அதேதான் அப்படி பேசுறது உண்மை அப்படிங்கிறது. பேச்சுவார்த்தை பாருங்க, கொலாஷன் மூவ்மெண்ட் வந்துருச்சு. அதாவது தொங்கு சட்டமன்றம் வந்தாலே இந்த மாதிரி பேச்சு அடிபடுறது எல்லா ஸ்டேட்லயும் நடந்த விஷயம். எல்லா ஸ்டேட்லயும் காங்கிரஸ் போயிட்டு சொல்றீங்க. காங்கிரஸ் போஸ்ட் எலெக்ஷன் போல் வைக்கல போயிட்டாங்க. திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இன்னைக்கு அன்னைக்கு காலையில பார்த்தேன் என்ன தப்பு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி என்ன தப்பு? உண்மை நான் அன்னைக்கு காலையில பார்த்தேன். இப்போ அது என்ன தப்புன்னு தானே கேட்டாரு. உண்மையிலே பேசணும்னு சொல்லல, உண்மையில என்ன தப்பு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு பக்கம் என்ன ஐடியா இருக்குது வச்சா தப்பான்னு கேட்டா என்ன தப்புன்னு சொல்லிருக்காரு. அவ்வளவுதான். அதுல இவருங்களா வந்து இருக்கிறதுலே முரண்பாடுகள் அதிகமா இருந்த கட்சிகளே கூட்டணியில இருந்திருக்கிறாங்க. பாமக விசிகாவும் ஒரே கூட்டணியில இருந்திருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கும் காங்கிரஸ் இருந்து அதிக முரண்பாடு. காங்கிரஸ் நாங்களுமே ஒரே கூட்டணியில இருந்திருக்கிறோம். திமுக விட்டு பிரிஞ்சு போனது அதிமுக. திமுகவை அதிமுக சேர்க்கறதுக்கான எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதே அதுக்கான முயற்சிகள் நடந்திருக்குது. ஆனாலும் தாண்டி ஒரு 50 வருஷமா 2 பேரும் எதிரும் புதிருமா அரசியல் இருந்துட்டு வந்த காரணத்தினால கட்சி சேரவே கூடாது, இது 2 பேரும் கூட்டணியே வைக்க கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. அரசியல் சூழ்நிலை மாறுறப்ப இப்ப அதிமுக தேஞ்சிக்கிட்டு வருது. அவங்கள்ட்ட இருந்து எல்லாருமே பிரிஞ்சு இப்போ அதிமுகவுக்கு இருக்காங்க. அதிமுகவுக்கு கொள்கைன்னு ஒண்ணுதான் கொள்கைன்றது. திமுக அதே கொள்கை தான் அதிமுக கொள்கையும். ஆனா அதிமுக இருக்கக்கூடியவங்க மெஜாரிட்டி திமுக எதிர்ப்புக்காக தான் அதிமுக இருக்காங்க தவிர இருக்கிறவங்க அமைச்சர்கள் எல்லாம் திமுக எதிர்ப்புனாலதான் அதிமுக இருந்தாங்களே தவிர அவங்க எல்லாமே திமுக எதிர்க்கிறதுக்கு இன்னொரு ஃபேஸ் வருது, டிவிக்கு ஒரு ஃபேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிவி கலவை போயிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் கழுதை பேரம் சட்டமன்றத்துல இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி குதிரை பேரம்ன்ற வார்த்தையை மட்டும்தான் எதிர்கட்சி தலைவர் பயன்படுத்தினாரு. கழுதை பேரம்ன்ற வார்த்தையை சபாநாயகர் பயன்படுத்தினாரு. நாங்க பயன்படுத்தின மாதிரி இல்ல. இருந்தாலுமே குதிரை பேரத்துக்கு அடித்தளம் போட்டது அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நான் சோசியல் மீடியால பாக்குறப்ப திரு செந்தில் பாலாஜி அங்க நல்லா ஒர்க் பண்றாருன்னு தூக்குனது யாரு? முத்துசாமியை தூக்குனது யாரு? சேகர் பாபுவை தூக்குனது யாரு? ஒரு 35 மினிஸ்டர் ஒரு 20 பேரை பார்ப்போம். திரு அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? ரகுபதி யாரு? ஆட்சி நடக்கும் போது ஒரு கட்சி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தி கொண்டு இருக்கும் போதே இன்னொரு வீக்கான ஒரு பார்ட்டியில இருந்து 4 பேரு சட்டமன்றத்துல போய் சபாநாயகரை சந்திச்சு அவங்களுக்கு விலகல் கடிதத்தை கொடுத்து அதே தலைமைச் செயலகத்திலே போயிட்டு இன்னொரு கட்சியில சேர்ந்தாங்க. அது பேர் என்னது? என்னங்க இது? உங்களுக்கு நீங்க எந்த கட்சியில இருக்கணும்ங்கறத முடிவு பண்ணது யாரு? ஓட்டு போட்டவங்களோட கையில அவங்க வச்சாங்க மைய. அது கூட மாறல. அதுக்குள்ளே அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறப்ப இணையறதுக்காக வேற வாய்ப்பு இல்லைங்கிறதா இருக்கும். மக்கள் மேண்டேட் ரெட்டலை பார்த்து நான் கேக்குறேன், குதிரை பேரத்துக்கான இது கொடுங்க, என்ன நடந்துச்சுங்கிறது.
குதிரை Proof. நீங்க கேக்குறீங்களா ப்ரூஃப்? ப்ரூஃப் நான் கேக்குறேன் proof. நான் சொல்ற ப்ரூஃப் சட்டமன்றத்துக்கு பாருங்க. நானும் பத்திரிகையிலேயே கீழே வந்து இங்க பாருங்க, தலைமை செயலகத்துல கட்சி ஆபீஸ் பேர் பயன்படுத்தி அங்க மக்கள் சேர்த்துக்கலாமா கட்சியில? அப்படி பனையூர் போறதுக்குள்ள அவங்க மாறிடுவாங்களா வேற எங்கேயாச்சும்? கீழ வந்து பண்றாங்க. கீழே வந்து ராஜினாமா லெட்டர் கொடுக்குறாங்க, மேலேயே போயிட்டு கட்சியில போய் சேர்றாங்க. தலைமைச் செயலகத்தை வந்து அரசு பணிக்கு பீப்புள் நம்மளுடைய அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் விசிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கட்சி ஆபீஸ் மாதிரி பயன்படுத்தி இணைப்பு நடத்திட்டு இருக்காங்க. நியாயமா? தவறு. அது ஏன் அங்கேயே நடத்தினாங்க? ஓகே, இறுதியா கேக்குறேன், இந்த 5 வருஷம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நீடிக்குமா நீடிக்காது? மக்கள் தீர்ப்பு கொடுத்தாச்சு. இல்ல நீங்க தான் சொல்லி மக்கள் தீர்ப்பு. ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வந்து வைக்கிறது மக்கள் தீர்ப்பு. இப்ப மக்கள் வந்து இந்த ஆட்சி வேணாம்னு நினைச்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல வந்து மாத்தி வேற ஏதாச்சும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறாங்க. அது வரைக்கும் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் தாண்டி 108 மைனாரிட்டி தான். தப்பா இருந்தா நீங்க மைனாரிட்டி தான். அந்த கவர்மெண்ட்டை திறன்பட கையாண்டு கொண்டு போற திறமை வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் கையிலயோ அங்க இருக்கக்கூடிய மத்த நிர்வாகிகள் கையிலயோ இருக்குது. அவங்க சிறப்பா செயல்பட்டாங்கன்னா ஆட்சி தொடரும். இப்ப நீங்க சொன்ன மைனாரிட்டி அரசுக்கு பேர் போனது திராவிட முன்னேற்ற 96. இப்போ 96 இல்ல 96 சீட்டு. 96 சீட்டு. நான் கிளியரா இருக்கேன். அம்மா அவர்கள் சொன்னாங்க ஒரு வாட்டி கூட மைனாரிட்டி கருணாநிதி அரசு இல்ல. அந்த மைனாரிட்டி ஆட்சியை 5 வருஷம் கொண்டு போனா சிறந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி மைனாரிட்டி இந்த கவர்மெண்ட் இதை சிறப்பா வந்து இவர் செயல்பட்டு கொண்டு போனாருன்னா இவரோட ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு டாஸ்க். சிறப்பா கொண்டு போனாருன்னா சந்தோஷம் தான். மக்கள் வந்து வெறுத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல மாத்தி ஓட்டு போட போறாங்க. இல்ல இந்த ஆட்சி சிறப்பானதான் இவங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தவங்களோ கூட்டணி இருக்கவங்களோ விலக போறாங்க. ஆட்சி வந்து என்ன ஆகுன்றது அதுவும் மக்கள் கிட்ட தான் இருக்கு. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.